பட்ஜெட் சாமானிய மக்களுக்கான பட்ஜெட் 12 லட்சம் வரைக்கும் வருடத்திற்கு வருமானம் இருப்பவர்களுக்கு வருமான வரி விலக்கு என்பது மிக மிக முக்கியமான அறிவிப்பு. ஆக இவ்வளவு சாமானிய மக்களுக்கு செய்த பின்பும் தமிழக அரசு முதலமைச்சர் தமிழகத்திற்கு ஒண்ணும் இல்ல, சாமானிய மக்களுக்கு ஒண்ணும் இல்ல, ஒன்னில்லாத பட்ஜெட் என்று எப்படித்தான் இவ்வளவு பெரிய பூசணிக்காக சோத்துல மறைக்க முடியும்னு எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாரும் பாராட்டுகிறார்கள், பொருளாதார வல்லுநர்கள் பாராட்டுகிறார்கள். இப்போ மக்களுக்கு அந்த வரி விலக்கு கொடுப்பதன் மூலமாக அவர்கள் வாங்கும் திறமை அதிகரிக்கிறது. வீடு வாங்குவாங்க, வாகனம் வாங்குவாங்க, குழந்தைங்களை படிக்க வைப்பாங்க, அதே மாதிரி பொருட்கள் வாங்குவார்கள். அதனால் பொருளாதாரம் அதிகரிக்கும் என்பது மட்டுமல்ல, பொருளாதார வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு முறை 1 ரூபாய் 6 முறை ஒரு வருடத்தில் சுற்றி வருகிறது செலவினத்திற்காக என்கிறார்கள். அப்போ 1 லட்சம் கோடி இழப்பாக இருந்தாலும் இந்த 1 லட்சம் கோடி என்பது 6 லட்சம் கோடியாக மாறி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சமீபத்தில் ஒரு பொருளாதார வல்லுநர் பேசியதை நான் படித்தேன். அதனால சாமானிய மக்களுக்கான பட்ஜெட், இதை மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் அதை எடுத்து சொல்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் முயன்று கொண்டிருக்கிறோம். இன்றைய காலகட்டத்துல அண்ணன் செல்வ பெருந்தகை ஒன்றை சொல்கிறார், எதை எடுத்தாலும் பாரதிய ஜனதா கட்சி. யார் வீட்லயாவது சமைக்க முடியலன்னா உங்க வீட்டுல சமைக்க முடியலையா, அப்ப பாஜகவோட சதியா இருக்குமோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு அவங்க போயிட்டாங்க. ஏன்னா அதிமுகவுல தேர்தல் ஆணையத்திற்கும் நீதிமன்றத்துக்கும் ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. அது நீதிமன்ற தேர்தல் ஆணைய பிரச்சனை. ஆனா அதுக்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சி என்று செல்வ பெருந்தகை சொல்கிறார். ஆனால் அந்த செல்வ பெருந்தகையோட தலைவர் நான் நினைச்சுக்கிட்டேன் சோனியா காந்தியா இருப்பாங்களோ, ராகுல் காந்தியா இருப்பாங்களோ, கார்கேவா இருப்பாங்களோ. அவங்க தலைவர் ஸ்டாலின் தான். ஏன்னா திருப்பரங்குன்றம் இவர் போறதா இருந்தாராம், ஸ்டாலின் போக வேணாம்னா இவர் விட்டுட்டாராம். ஆக இந்த தலைவர் இப்ப எங்களை பி டீமா சி டீமா எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப திமுகவோட மெயின் டீமே ஏ டீமே காங்கிரஸ் தான். தனியா ஒரு நிலைப்பாடு அவங்களுக்கு கிடையாது. எல்லாவற்றையும் நீங்கள் அடகு வைத்து விட்டு திமுகவோட எந்த பிரச்சனைனாலும் நாங்க என்று சொல்வதை அண்ணன் செல்வ பெருந்தகை முதலில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி இன்னைக்கு பள்ளி கல்வித்துறை மிக மோசமான நிலையில் இருக்கிறது என்று எங்களது மாநில தலைவர் அண்ணாமலை அதை சொன்னார். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா உடற்கல்வி, பிசிக்கல் எஜுகேஷன், இப்பதான் மாணவர்களுக்கு முழுமையான பிசிக்கல் எஜுகேஷனை கொடுப்பதற்கு சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். தெலுங்கானா, கேரளா போன்ற இடங்களில் எல்லாம் எப்படி நம்ம மற்ற எஜுகேஷன் கூட, மற்ற சப்ஜெக்ட் கூட பிசிக்கல் எஜுகேஷன் ஒரு சப்ஜெக்டாகவே மாறிவிட்டது. ஆக தமிழகத்தில் இவர்கள் எவ்வளவு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில செய்தி வந்திருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேல கவலை அளிக்கக்கூடியது பால். பாலுக்கு அழும் குழந்தைகள் ஒரு மாநிலத்தில் எங்கே இருக்கிறார்கள் அந்த மாநிலம் வெற்றி பெற்ற மாநிலமாக சொல்ல முடியாது. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இது தனியார் பால் நிறுவனங்கள் 2 ரூபாய் லிட்டருக்கு உயர்த்த போகிறார்களாம். தயிரின் விலையை 5 ரூபாய் உயர்த்த போகிறார்களாம். இது என்ன என்றால், தமிழகத்துல மொத்த பால் கொள்முதல்ல 16% தான் ஆவினின் பங்கு இருக்கிறது. 84% தனியார் பால் நிறுவனத்திடம் இருக்கிறது. ஆக அந்த தனியார் பால் நிறுவனங்கள் எவ்வளவு விலை ஏற்றினாலும் அதை அரசாங்கம் கட்டுப்படுத்த முடியாது. ஆக ஆவின் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும். இங்கே ஆவின் உற்பத்தி அதிகரித்தாதான் மற்ற நேரங்களில் பால் விலை ஏற்றத்தை தடுக்க முடியும். தனியார் பால் நிறுவனங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் ஏற்றிக்கொண்டு போகிறார்கள். இந்த மக்களுக்கு பால் கிடைக்காமல் அவர்கள் கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். அது ஒரு அரசாங்கம் பாலை கூட சரியாக உற்பத்தி செய்து முழுமையா கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ஒரு 50% கூட 14% தான் ஆவின் உற்பத்தி செய்கிறது இந்தியா தமிழகத்தின் தேவை என்றால் எந்த அளவிற்கு இந்த மாநிலம் பின்தங்கி இருக்கிறது என்பதை முதலில் முதல்வர் புரிந்து கொள்ள வேண்டும்.